படம் ஓகே தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. மெசேஜ்னு எல்லாமே ஆஸ் யூஷுவலாக இருக்கிற மாதிரி தான். மேக்கிங் நல்லா பண்ணியிருக்கணும், டிஓபி நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா இருக்குது. ஓகே, ஹாரர் மூவி நல்லா இருந்துச்சு. ஓகே தான். இன்னும் சாங் ஆட் பண்ணியிருக்கலாம். பெட்டர் தான். ஓகே, யா சார். சாங் அவ்வளோ இல்லை, பட் ஓகே. மோஸ்ட்டாக நிறைய த்ரில்லர்லாம் இருந்துச்சு, அதில் தான் மாதிரி. பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு லைட்டாக பிடிச்சிருங்கண்ணா. ரெண்டு வாட்டி இருக்கணும். நல்லா இருக்குண்ணா. ஃபன் நல்லா இருக்குண்ணா. பயங்கரா நல்லா இருந்தது சார், நல்லா இருந்தது, பார்க்கலாம். பயப்படுற சீன் இருந்தது, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்ம க்ரைம் ஸ்டோரி, நம்ம ஹாரர் மூவின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தோம். பட் ஆனால் க்ரைம் ஸ்டோரி. ஆனால் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு நட்புக்குள்ளே எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கணுமோ அந்தமாரி இருந்தது, நல்லா இருந்தது சார். ஸ்கிரிப்ட் நல்லா தான் இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்தது. குட். இல்லை, ஃபஸ்ட் பார்ட்டோட இது ரொம்ப நல்லாவே இருந்தது, நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். நைஸ், வெரி நைஸ். ஓகேண்ணா. ட்விஸ்ட் நிறையவே இருக்குது, பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டட். படத்தில் வந்து ஜெகன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ப்ரோ. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்கவும். சீன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஃபஸ்ட்டு பார்ட்டு கூட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகாமல் செகண்ட் பார்ட் தான் ப்ரோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. என்ன நடக்கும், ட்விஸ்ட்டு ரொம்ப நிறைய இருந்துச்சு படத்தில். இல்லை ப்ரோ, டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப க்ரியேட்டிவாக எடுத்திருக்காங்க. மியூசிக் வேறு லெவல் ப்ரோ. லூசிஃபர் மியூசிக் வேறு லெவல். மெயினாக ஓவராலாக நல்லாயிருக்கு ப்ரோ. ஃபஸ்ட் டைம் பண்ண மாரி தெரியல, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் தான் ஆரம்பித்தா கூட செகண்ட் ஹாஃபில் நல்லா பண்ணாங்க. முக்கியமாக படத்தில் வந்து சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. இந்த சவுண்ட் எஃபெக்ட்னால நிறையா ஜம்ப் ஸ்கேர்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக தேட்டரில் ட்ரை பண்ணு. ஃபஸ்ட் பார்ட்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறீங்களா, அந்த படத்தோட ரிசம்லன்ஸ் நிறையா படத்தில் இருக்குது. ஈவன் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஜென்மன் சித்திரம் பழைய படம் பார்த்த ஃபீல் வருது. ஸோ அந்த படத்தை கம்பேர் பண்ணுறப்போ நல்லா இருக்குது. ஜம்ப்ஸ்கேர்லாம் நான் 2 3 இடத்துல நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த பொண்ணு பயப்படுறது, செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்குது. அதான் சவுண்ட் எஃபெக்ட் தான் முக்கிய ரீசன் அதுக்கு. அதில் எல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க பார்க்குறது. மெயினாக ஹியூமானிட்டி பற்றி பேசியிருக்காங்க, அப்புறம் நடக்கிற அந்த பாலிட்டிக்கல் விஷயம் பேசியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இது மாதிரி நார்மல் மெசேஜஸ் தான். இந்த ஹியூமானிட்டி பற்றியும் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள் அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பேய் படத்தையும் தாண்டி நிறையா ஜம்ப்ஸ்கேர், நீங்கள் இந்த த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸ் தான் படத்தில் ஜாஸ்தி இருக்குது. மேபி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு விட்டுருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் படம் ஸ்டார்ட் ஆகும் போல. அந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்க்க ஒரு சில ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அவர் ஃப்ரெண்டே வந்து திரும்ப வில்லனாக மாறுறது மாதிரி. ஸோ சொல்லிட்டேன் நினைக்கிறேன், சொல்லக்கூடாது. ஸோ படம் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அதான் எஸ்எஃப்எக்ஸ் டீமும் மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. படத்துக்கு தேவை என்னவோ அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு நொடி டீம் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்த்தா வந்தது. ஒரு நொடி படம் ரொம்ப எதுவுமே ஒரு பெருசாக அலட்டல் இல்லாமல் ரிலீஸ் ஆன படம், நல்லா இருந்துச்சு அந்த படம். ஸோ அந்த ஹைப்பில் தான் அந்த படத்துக்கு வந்தோம். கிட்டத்தட்ட ஏமாத்தலை, நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க.